உங்களுடைய குடும்பத்தோட அவங்க எந்த அளவுக்கு ஒன்றி இருந்தாங்கம்மா? உங்ககிட்ட வந்து எல்லார்கிட்டயுமே வந்து பழகுறதுப்போ ஒரு ஈக்குவலா இருந்திருந்தாங்க. பட் உங்களோட வந்து தனித்துவமா நீங்க சின்ன வயசுல இருந்து பிறந்ததிலிருந்து வளர்ந்தது போது எல்லாமே அவங்களோடயே இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்க சொன்னேன். எங்க தனிப்பட்ட முறையில அம்மாவும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அது 2வது ஒரே தெருன்னு வேற சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ தடுக்கி விழுந்தா அவங்க வீடு, இல்லைன்னா அங்கே இல்லைன்னா இங்கே எங்கள் வீடு. எல்லாம் அதே நீலகண்டம் ஸ்ட்ரீட்டு எண்டில் வந்து சிவாஜி அங்கிளுடைய வீடு. ஸோ ரொம்ப க்ளோஸ் தான். ராத்திரி அவங்களுக்கு ஏதாவது ஜுரம் இல்லை உடம்பு சரியில்லைனா கூட எங்கள் அம்மா போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் நான் வந்து விரோதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வரணுன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய சமாதானம் சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப அழுத லாஸ்ட் பொண்ணு 5வது பொண்ணு எங்கள் அம்மா ரொம்ப அழுதுருக்காங்க. ஸோ நீ கவலைப்படாத, நீ வந்து ரெக்க வந்துருச்சு பறந்துட்டா வந்துடுவா அவங்ககிட்ட திரும்பி, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அவன் நல்ல பொண்ணு அப்படின்லாம் சொல்லி எங்களை சேர்த்து வைக்கப்படாத பாடுபட்டு சேர்த்து வச்சு அப்புறம் என் குழந்தையோடைய பர்த்டேக்கெலாம் வந்து அந்த மாதிரி ஷீ இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன். நீங்க அவங்களோட நடிப்புல எந்தெந்த படங்கள்லாம் ரொம்பவே வியந்து பார்த்திருக்கீங்க? இந்த கேரக்டர் எல்லாமே வந்து யாராலையும் இன்னொருத்தவங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. சொல்லவே முடியாது சார். சாவித்திரிமாக்கு அடுத்தபடியாக வேந்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகை அவங்க. ஏன்னா சரோஜாதேவிமா வந்து அவங்களுடைய பேட்டர்ன், அவங்க நடிப்பு அது வந்து அழகு. ஒவ்வொருத்தரும் ஐயோ நமக்கு இந்த ரோல் கிடைக்கலையா நினைக்கிற டைப். ஆனால் யாருமே பண்ண முடியாத கேரக்டர்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி கேரக்டர்லாம் நிச்சயமாக வேற ஒருத்தருக்கு போயிருந்தால் அது பரிமளிச்சிருக்காது. சேலஞ்சஸ் எதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கம்மா? சேலஞ்சாக அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தன் பேரப்பிள்ளைகளை படிக்க வைப்பது. ஓகே. ஏன்னா அந்த டைமில் வந்து மெடிக்கல் சீட்டுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அப்போ வந்து எப்படி போய் சீட்டு கேட்குறது? புரட்சி தலைவர் வந்து பெரிய இதில் இருந்தால் கூட, அமைச்சராக இருந்தால் கூட எப்படி போய் அவரை கேட்குறது? சிஎம்மாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் புரட்சி தலைவருக்கு விஷயம் தெரிஞ்சு ஆச்சிமாவுக்கு படிக்கணும்னா என்ன கேட்க தயங்குறாங்களான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்ததா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு நடிகர் அப்படின்னா ஆச்சி மனோரமா தான். அவங்க வந்து யாருடைய ரசிகையா இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க டெஃபினட்டாக வந்து சாவித்திரிமா, சரோஜாதேவிமாலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க போட்டுக்கிற நகை, சரோஜாதேவிமா போட்டுக்கிற நகையெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேறு யங் கேரக்டர் கிடைக்கும்போது. அந்த டைப் ஆஃப் இது நடிப்பில் சாவித்திரிமாவை ரொம்ப பிடிக்கும். ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து சிவாஜி சாரை வந்து அவங்க அப்பா நம்ம ஷார்ட்டில் நடுங்குதிரி எனக்கு. அவர் முன்னாடி நின்று நான் ஈக்குவல் பேர் வாங்கணும். அந்த ஈக்குவல் பேர் அவங்களுக்கு நவராத்திரியில் தான் கிடச்சிது. இல்லை தில்லானா மோகனாம்பாள் தான் கிடச்சிது. அது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. நிறைய படம் அவர் கூட ஆக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தில்லானா மோகனாம்பாள் படத்தில் அவர் சட்டிலாக பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. இவங்க ஓவர் ஆக்டிங்கில் இருப்பாங்க, அவர் சட்டிலாக ஆக்ட் பண்ணணும். அந்த ஷார்ட் முடிஞ்சுன்னா அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அப்போ அழுதாங்க செட்டில். அவங்க அப்படியே விக்கி அழுது இதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாரத் ரத்னா அவார்டுன்னு சொன்னது எனக்கு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி எங்கள் ஷூட்டிங்லாம் கூட நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அதாவது ஒரு இவ்வளோ விருதுகள் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு உலகில் ஜாம்பவான இருக்கிறவர் வந்து தன்னை பாராட்டினா வந்து அது அதை விட அதிக மகிழ்ச்சி தருது அப்படின்னு வந்து ஒரு மனம் மாறுது. அது எப்படி பார்க்குறீங்க அந்த ஒரு மனநிலையை? கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி நம்ம ரெக்கக்னைஸ் ஆகி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குறதுங்கிறது வேறு. இது வந்து எப்படின்னா அந்த பிரம்மரிஷி பட்டம் விஸ்வாமித்திரர் எவ்வளோவா இருந்தாலும் அவர் கையால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும்னு அவருக்குள்ளே இருந்தில்ல. அந்த மாதிரி தான் சினிமாவுக்கு சில ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்க நம்மளை பாராட்டும் போது அதோடைய மகிழ்ச்சியே தனி தான். ஒரு பக்கம் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் திரையுலக வாழ்க்கையை, அதாவது ரசிகர்கள் மத்தியில் அவங்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குடும்பத்தையும் அவங்க வந்து எவ்வளோ பாதுகாத்து இந்த அளவுக்கு ஒரு டாக்டர் சீட் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல எவ்வளோ சக்கரமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து. கண்டிப்பாக டே அண்ட் நைட். அப்போல்லாம் ஷூட்டிங் வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப லக்குங்க. எல்லாரும் வந்து ஒரு 6 o'clock வந்து ஷூட்டிங் வந்து முடிச்சிடுறாங்க. 6 மணிக்கு மேலே வந்து யாருமே நடிக்கிறதில்ல. பட் தோஸ் டேஸ் ராத்திரி 2 மணி வரைக்கும் நடக்கும். திரும்பி காத்தால 6 மணிக்கெலாம் வந்து பிக்கப் கார் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ராப்பகலாக உழைச்சாங்க. அண்ட் மொபைல் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஎம் ஸ்டுடியோவில் ஒரு இடத்துல தான் ஃபோன் இருக்கும். அங்கே போய் தான் டயல் பண்ணி எல்லோரும் வீட்டுக்கு பேசணும். அந்த ஃபோனுக்கு லஞ்ச் பிரேக்கில் ஒரு பெரிய க்யூவே நிற்கும். வந்து யார் எல்லோரும் போய் பேசுறதுக்காக ஃபேமிலியில் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இருந்தாலும் அப்போ இருந்த ஒற்றுமை, அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து பரிமாறிக்கிட்ட அந்த அன்பு, ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, நான் இந்த நாய் கடைக்கு போனேன் உனக்கு இந்த மூக்குத்தி நல்லாயிருக்கும், அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப, அதெல்லாம் அமேசிங். அதெல்லாம் இந்த அளவுக்கு திரைத்துறையில் ஜொலித்து இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாராவது கலைத்துறைக்கு வரணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்களா? அதாவது ஒரு நடிப்பு உலகம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இசையாக இருக்கலாம். கண்டிப்பாக பூபதி வந்து ஒரு நல்ல நடிகனாக வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினச்சாங்க. அவங்க சன் பூபதி வந்து நல்ல ஒரு ஸ்கூலில் படித்து இதில் ஊட்டியில் நல்ல ஸ்டைலிஷாக இங்கிலீஷ்லாம் பேசக்கூடிய ஒரு ஆள். பட் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஹைட்டு பத்தலை. ஸோ ப்ளஸ் நல்ல பர்ஃபார்மர் தான். சில நாடகங்கள் வந்து அவரை வச்சு எடுத்தாங்க, சீரியல்லாம் எடுத்தாங்க. பட் சினிமாவில் பரிமளிக்கலை.
அது அவங்களுக்கு புரியல. நான் கூட குள்ளன் தானடி, நான் கூட கருப்பு தானே, பாவம் அவன் உள்ள ஆசைப்படுறான், அவனுக்கு ஏன் வராமல் போயிட்டான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்தது. இந்த கேரக்டர் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி அவங்க சொல்லலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து பண்ணாதீங்க 1000 படங்க, இனிமேல் என்னங்க ரோல் பாக்கி இருக்கும், சான்ஸே இல்லை. அவங்களுக்கும் சிவாஜி சாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. வேணா எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி வரக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் கூட அப்படி இருக்கலாம். இவங்க சவுகாரம்மா, சரோஜாதேவிமாலாம் தேர் ஆல் ஜெம்ஸ் ஆஃப் த கிரவுன். ரஜினி, கமல் இந்த சமகால நடிகர்களை வந்து அவங்க எப்படி முன்னெடுத்து கூட்டிட்டு போனாங்க திரைத்துறையில், வந்து ஒரு முன்னோடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம்? இல்லை, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சாரும் கமல் சாரும் அவங்கள தாயாக தான் நினச்சாங்க. ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க செட்ஸ்லலாம். அண்ட் வந்து கமல் சார்ட்ட அவங்க உரிமையோடு வந்து வாப்பா போப்பான்னு பேசக்கூடிய உரிமை. ஏன்னா அவர் களத்தூர் கண்ணம்மாலேருந்து இருக்கார். அண்ட் ரஜினி சார் ஆனால் அவங்களுக்கு யார்கிட்டையும் போய் உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு என்றைக்குமே இருக்கல. கடவுள் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பணம்லாம் நல்லா தான் இருந்தது அவங்களுக்கு, அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து செட்ஸில் கூட நடிச்சப்போ அவங்களுக்கு நல்ல மரியாதை தான். அவங்களுக்கு எந்த விதத்துலையும் யாரும் அவங்கள வந்து விட்டு கொடுக்கல. கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அவங்கள ஒரு தெய்வமாக தாங்க நினைக்கிது. நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி அவங்ககிட்ட வேறு என்னென்ன திறமைகள்லாம் இருந்தது? எதை ரொம்ப விருப்பம்? தயாள குணம், ரொம்ப தயாள குணம். யார் வந்து நாடக நடிகர்கள் வந்து ஆச்சி நீங்கள் வந்து ஒரு தடவை எங்கள் நாடகத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட்டம் கூடும், அதனால் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கணும், சரிப்பா அப்படின்ட்டு போயிட்டு வந்துடுவாங்க. போய் ஒரு பாட்டு பாடி அந்த இடத்த வந்து கலகலப்படுத்தி அந்த மாதிரி வருவாங்க. தயாள குணம் ரொம்ப உண்டு அவங்களுக்கு. ஆச்சி மனோரமாவை பற்றி உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வியந்து பெரிய மனிதர்கள் யாராவது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறாங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, இன்னொருத்தவங்க வந்து இவங்க இடத்தை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து இதே பாதையில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திரைத்துறையில் யாராவது உங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கோவை சரளம்மா தான். ஆச்சிமாக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல வந்து யாரையாவது ஒரு நடிகை வந்து காமெடியில் வந்து பரிமளிக்க முடியும், குணச்சித்திரமாகவும் பரிமளிக்க முடியும்னு சொன்னால் டெஃபினட்டாக கோவை சரளம்மா தான். அதை வந்து ஆச்சி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணுறாப்புல, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. ஆச்சி மனோரமா தங்கிட்ட இருக்கிற தனித்துவமாக நினச்சிக்கிட்டது என்னென்னலாம் சொல்லுவீங்கம்மா? அவங்களுடைய பாடி லாங்குவேஜ். அவங்க வந்து அவங்களுக்கு கண் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இந்த சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து கண் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கண் வந்து பெருசாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அப்போ இருந்த நடிகைகள் எல்லாருக்குமே கண் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதனால் கண் அழகாக ஐலாஷ்லாம் போட்டு கண்ணை இது பண்ணிக்குவாங்க. அவங்க அடிக்கடி தன்னை வந்து எப்படி வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்தால் எது அழகாக இருக்கும்னு அனலைஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, ஹோம்ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. சும்மா ஏதோ வந்து நடித்தோம், மீட்ரு போட்டோம், காசை வாங்கினோம், போனோன்னு அவங்க பண்ணதே இல்லை. அதனால தான் அவங்க வந்து ஒரு உதாரணம்னு நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு வந்து நிறைய படங்கள் கிடைக்கல, அப்போ மனோரமாச்சியை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி அதெல்லாம் அவங்களுக்கும் அப் அண்ட் டவுன் லைஃப்பில் இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ எல்லாத்தையுமே வந்து துணிச்சலாக எடுத்துக்கிட்ட ஒரு சிறந்த நடிகை. அவங்களுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் எதை வந்து அவங்க ஒரு சேலஞ்சாக, எந்த ஒரு காலகட்டத்தை சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணாங்க தைரியமாக? அந்த பாட்டி சொல்லி தட்டாதே படத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் படங்கள் இல்லை, டல்லாக கொஞ்சம் டவுன் ஆச்சு. அந்த பிரபு சார் கூட ஒரு படம் பண்ணாங்க, சின்ன தம்பி நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் இல்லை. அப்போ கொஞ்சம் அவங்க வீட்டில் உட்காரும்போது கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணாங்க, ஹியூமிலேட்டடாக இருந்தாங்க. ஏன்னா நல்லா தான் நடிக்கிறேன், அந்த வேஷம் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை, இந்த வேஷம் ஏன்னா அப்போ இன்னும் மதர் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து யங் ஹீரோயின்ஸ் எல்லாம் மதர் கேரக்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஃபீல் இருந்தது அவங்கக்கிட்ட. மற்றபடி அவங்க திரும்பி ஒரு ரீட்டர்ன் வந்து கொடிக்கட்டி பறந்துட்டாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து இந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்க வச்சு கூட நானும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விருப்பம் இருந்துச்சு? இல்லை, அவங்களோட நடிக்கணும், அவங்களோட வந்து திருப்பி என் சீரியலில் ஒரு பிரதான பாத்திரமாக போட்டு அவங்களோட ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தே தயாரிக்கணும்னு இருந்ததே தவிர சரி மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ என்ன விடுங்க, நாங்கள் போகணும். இந்த மாதிரியான கேரக்டர் வந்து அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டிருந்தீங்க சுருக்கமாக? அவங்க ஒரு ஸ்டேஜ் பிளே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுடைய சொந்த பிளே, நான் அந்த பிளேயை பார்த்தேன். அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் டைக்கூன், அப்புறமா வந்து அந்த நாட்டோட ஒரு தொழில் அமைச்சராக வந்து தன் பசங்களுக்கு நடுவில் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாடகம் பண்ணியிருந்தாங்க. அமேசிங். அதை சீரியலாக பண்ணி அவங்களே நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பல சேனலில் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தேன், அது இன்னும் அப்ரூவ் ஆகலை. சரிங்க, அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரமாக பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து மனோரமா எப்படி இனி இவங்களுக்கு வந்து ஒரு மாற்று அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய இரங்கலையும் நீங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு.